நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. மிருகங்களாக மாறி சித்திரவதை அந்த இளைஞன் திருமணமாகாத 29 வயது நிரம்பிய அஜித்குமாரை அடித்தே கொண்டு விட்டார். சாத்தான்குளத்திலும் தகப்பனையும் மகனையும் எப்படி சித்திரவதை செய்து காவலர்கள் கொன்றார்களோ அது அங்கே அவர்களை கோயில்பட்டி சப்ஜெயிலில் போய் ரிமாண்ட் பண்ணி அதுக்கு பிறகு திரும்ப கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிற போது இறந்து போனதாக சொன்னாங்க. இங்கே ஸ்பாட்லேயே அவர் இறந்து போகிற அளவுக்கு அவரை அடித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல நடவடிக்கையாக, துரித நடவடிக்கையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த காவலர்களை பணியிட நீக்கம் செய்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு காவல்துறையை விசாரிப்பதை விட இது CBI விசாரிக்கட்டும், மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்ற விதத்தில் CBI விசாரணைக்கு ஒப்படைத்து விட்டார். இது CBI விசாரணையின் போது இந்த கட்டத்திலேயே அந்த புகார் கொடுத்த அந்த பெண்மணியை பற்றி பல செய்திகள் வந்திருக்கின்றன. அவர் இப்பொழுது தேவர் மேட்ரிமோனி ஒன்று தொடங்கியிருக்கிற அந்த சகோதரர், நான் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்தேன், மறுநாளே ஓடிப்போய் விட்டாள் என்று சொல்லி அதற்கு பிறகு 3 திருமணம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த புகாரை கொடுத்திருக்கிறார். கேட்டால் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, ப்ரொஃபஸருக்கு அர்த்தமே தெரியாதவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி எந்த அடிப்படையிலே இந்த புகாரை கொடுத்தார்? வேண்டுமென்றே பொய் சொல்லி கொடுத்தாரா? எதுவாக இருப்பினும் போலீசார் விசாரிக்க வேண்டுமே தவிர அடிப்பதற்கு உரிமை கிடையாது. சட்டம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் சட்டத்தை மீறி, மனிதாபிமானத்தை மீறி மிருகத்தனமாக தாக்கி ஒரு வாலிபனுடைய உயிரையே போக்கிய அந்த காவலர்களுக்கு உரிய தண்டனை CBI முறையாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே கூண்டிலே நிறுத்தப்பட்டு அதற்கு உரிய தண்டனை, உயர்ந்தபட்ச தண்டனை நீதிபதி கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த கொடுமை இனிமேல் நடக்கக்கூடாது. காவல் நிலையங்களிலே சித்திரவதை செய்வதும் உயிர்களை போக்குவதும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலே தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கிறது. அது அடியோடு நிறுத்தப்பட வேண்டும். காவல் நிலையத்திலே குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு உள்ளே கொண்டு போவதே தவறு. அங்கே போய் அடிக்கிறோம் என்றார் கைது செய்தவுடன் குடும்பத்தினருக்கு அப்பொழுதே தகவல் தெரிவித்து விட வேண்டும். காவலர்கள் தடிகொண்டு அடிப்பதற்கோ வயிற்றிலேறி மிதிப்பதற்கோ சட்டம் அனுமதி கொடுக்கவில்லை. அந்த சட்டத்தை மீறி இவர்கள் நடந்து கொண்டவர்கள், நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல மனிதாபிமானமற்றவர்கள், மனித நேயமற்றவர்கள், ஒரு இளைஞரை எப்படி கொல்கிறோம் என்கிற குற்ற உணர்ச்சி கூட 1% இல்லாதவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட சம்பவம் இனி தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடாது, நடக்க அனுமதிக்க கூடாது. அரசு அதற்கு உரிய விதத்திலே நடவடிக்கைகள் மேற்கொண்டு அனைத்து மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை அழைத்து அதற்கு ஒரு கூட்டத்தை போட்டு அவர்களிடத்திலே முதலமைச்சர் அவர்கள் தக்க அறிவுரை வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். 24 கொலை நடந்திருக்கு. தமிழக அரசு பொறுப்பேற்றிருந்து 24 கொலைகள் நடந்திருக்குது. ஆனால் இந்த கொலைக்கு தான் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. 24 கொலைகளும் நடந்தது, அதை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கு தான் நடவடிக்கை அங்கன்னு காவல்துறை எடுத்திருக்கு. சாத்தாங்குளம் மேட்டரில் தான் ஒரு நடவடிக்கையை முதல்ல எடுக்கலை எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது. அது கொடூரமான சம்பவம். அது பிரச்சனையாகி பத்திரிகையாளர்கள் வெளியில் சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வழக்கு பதிவு செய்தார்கள். எதிர்கட்சியில் திருப்பி பேசுறாங்க, எதிர்கட்சியில் பெருசாக எடுத்துக்கிறாங்க. இதை அவங்க ஆட்சியில் நடக்கும் போதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வேறு ஆட்சி நடக்கும்போது இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை உண்டாக்குறாங்க. இது அரசியலுக்காக போடுற நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. சரி, நாடகம் போடுறவங்க அப்படிதான் பேசுவாங்க சார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. எல்லா ஆட்சியிலுமே இந்த லாக்அப் டெத் ஒரு காமனான ஒரு பிரச்சனையா போகுது. நீங்க எந்த பத்திரிகை? நீங்க புதிய தலைமுறையா? இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் சரி, எவருடைய ஆட்சியில் நடந்தாலும் சரி, கண்டிக்கத்தக்கவை. அதை செய்த குற்றவாளிகள் தண்டனைக்குரியவர்கள். இது என்னுடைய கருத்து.
சார் இப்போ சிபிஐ வந்து ஸ்டெர்லைட் விசாரிக்கிறாங்க, சாத்தன்குளமும் அவங்க தான் விசாரிக்கிறாங்க. பட் ரொம்ப காலதாமதமாக ஆகுது. இந்த வழக்குல விரைவாக விசாரிச்சு ஏங்க, மாநில காவல்துறை விசாரிச்சா நீங்க அதுக்கு குத்தம் சொல்லுவீங்க. இப்போ சிபிஐட்ட ஒப்படைச்ச சிபிஐ தான் இருக்கிறதுல விசாரணை பண்ணக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அதில் ஒப்படைச்சிருக்காங்க, சரியாக தான் செஞ்சுருக்காங்க. சார் இறந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம் பட்டா கொடுத்துருக்காங்க, ஒரு 3 சென்ட் பட்டா. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கருவேலம் காட்டுல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா கண்துடைப்புக்காக கொடுக்கப்பட்ட அந்த இடம், அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததே ஒரு கண் அது துடைப்பு. எதிர்கட்சிகள் எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நான் அந்த பதில் சொல்ல பையனே முடியாது. சொல்லியிருக்காரு.